எல்லோருக்கும் இனிய வணக்கங்க. இது இன்னொரு லாக், ஒரு ட்ராவல் லாக் பற்றினது. நாங்கள் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் இருக்க ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பெங்களூர் லொக்கேஷன் ஆஃபீஸில் போன டீம் அவுட்டிங். சென்னையில் இருக்க ரிசார்ட்ஸுக்கும் பெங்களூரில் இருக்க ரிசார்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நாங்கள் போன இடமும் ஒரு ரிசார்ட் தான். இது குகந்தாரா அப்படிங்கிற ஒரு ரிசார்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சவுத் ஏரியாவில் குடிபாலியாவுக்கும் திண்ணைப்பாலியாவுக்கும் நடுவில் வருது இந்த ஏரியா. இந்த ஏரியாவுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே நேச்சரோட கிஃப்டட் அப்படிங்கலாம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டிக்கு பின்பக்கம் இருக்க நைஸ் ரோடு, அந்த ரோடை பிடிச்சி தான் போனோம். ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி கவர்டு ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் தடுப்பு வச்சு எதுவும் வர முடியாதபடி இருக்குது. நாங்கள் போகிற வழியிலேயே ஒரு எலிஃபண்ட் பாசிங்க்குன்னு ஒரு ஓவர் பாசிங் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ரோடு நைஸ் ரோடுங்கிறதுக்கு ஈக்குவலாக நல்லாவே ரொம்ப நைஸாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். டிராஃபிக் ஹவவர் பெங்களூர் சவுத்து ராம்நகர்லாம் இப்போ பெங்களூரில் சேர்த்துட்டதுனால பெங்களூர் சவுத்தோட டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போதைக்கு இதோட லேண்ட்ஸ்கேப், இதோட அமைவிடம் நல்லாவே இருக்குது. ரெண்டு பக்கமும் மலை குன்றுகள் பார்க்க முடியுது. பச்சை பசேல்னு இருக்குது. ஊருன்னு கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்குது. சிட்டியோட பொல்யூஷன்லேருந்து கொஞ்சம் விடுபட்ட மாதிரி இருக்குது. எப்பவுமே இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் டியூரேஷனில் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மழை காலம் முடிஞ்சு இருக்க ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். மழையும் இருக்காது, அந்தளவுக்கு வெயிலும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டு பக்கமும் வயல்வெளி இருக்க இடத்துல தான் இந்த குகந்தாரா ரிசார்ட் இருந்தது. இந்த வயல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாக இருந்தது. நல்லாவே இது பண்ணுறாங்க இயற்கைக்கு. இன்னும் இவங்க இயற்கையை விட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணல அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் அதை மீறியும் அங்கங்கே சில வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ரிசார்ட்டுக்கு போகிற வழியில் நிறைய பழ செடிகள், சீத்தாப்பழ மரமாகட்டும் இல்லை பப்பாளி மரமாகட்டும், அது மாதிரி பல வகைகளில் மரங்கள் நிறையவே இருந்தது. இந்த சைடோட மண் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் நிறைய ரிசார்ட்ஸ் இருந்தது. நாங்கள் போனது குகந்தாரா ரிசார்ட்ஸ். இதுக்கு ரிவ்யூஸும் கொடுத்துருக்கேன். இதோட லொக்கேஷனுக்கு, இதனோட அது உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு, கட்டுமானங்களுக்கு, அது எப்படி ஏற்படுத்தியிருக்காங்க ஆர்கிடெக்சர், அதுக்கு அப்புறம் அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ்க்கு, அவங்க கொடுத்த ஃபுட்டுக்கு, எப்படி வேல்யூ ஃபார் காஸ்ட் அந்த இதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரிசார்ட்டோட பார்க்கிங் ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. குகந்தாரா ரிசார்ட்டோட பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு 15 காரு இல்லை 15 பஸ்ஸு, பெரிய சைஸ் பஸ்ஸாக இருந்தால் 15 பஸ்ஸு நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம். கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கார் பார்க்கிங் வரைக்கும். இது இல்லாமலே இன்னும் ஒரு அடிஷ்னல் கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அமைவிடத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ரோச் பண்ணுற ரோடாகட்டும், இது இருக்க இடமாகட்டும், 1 பீயிங் லோவஸ்ட், 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம இந்த ரேட்டிங்ஸ் தரலாம். 1 ரொம்ப கம்மியான ரேட்டிங், 5 டாப் ரேட்டிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா, இது இருக்க லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 5 out of 5 டாப் நாச். லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. தான் என்ட்ரன்ஸ் குகந்தாரா போர்டு பார்க்குறீங்க. அதுக்கு ஆப்போசிட் இருக்க விவசாய நிலமும் பார்க்குறீங்க. ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ட்ரை சீசனில் இவங்களோட பெங்களூரோட சம்மர் சீசன் மார்ச், ஏப்ரல், மேல எப்படி இருக்குன்னு தெரில. பட் இந்த பீரியடை கொஞ்சம் ரம்மியமாகவே இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ப்ளசன்ட்ஃபுல் டேவாகவே இருந்தது. நாங்கள் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சது. அதை தாண்டி நல்லா இருந்தது. இங்கே அந்த மெனு கார்டு எடுத்து வச்சுருக்கேன். அவங்க டைமிங்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸ் கவர் பண்ணுறாங்க. பேக்கேஜ் நீங்கள் பேசிக்கிறத பொறுத்து இருக்குது. அதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கேவுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் கேவ் தான் வச்சுருக்காங்க. அபவுட் 150 ஒரு 200 மீட்டர் லென்த்துக்கு ஒரு கேவ் இருக்குது. அங்கங்கே லைட்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. கேவோட பார்க்கும்போது ஒரு நம்ம போன இதை மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக மாற்றிடுது. நம்ம ஓகே இங்கே ரிலாக்ஸேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணுறாங்க. பட் ரொம்ப ஹைட்டாக இருக்க பசங்களோ ஹைட்டாக இருக்க மக்களோ போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அங்கங்கே ராக், அவங்க இதை ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருந்தாலும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேச்சுரல் ராக்ஸு. அது ஒரு சில இது முரடாக தான் இருக்குது. அதில் அடிபடாமல் பார்த்துக்கிறதுக்கு போங்க. லைட்டிங் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேவ் தாண்டி வந்தோன்னா இங்கே அட்மிஷன் டிக்கெட்ஸ் தராங்க நமக்கு. அதே மாதிரி கூப்பன் கொடுத்துட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, இந்த மாதிரி கூப்பன் கொடுத்துட்றாங்க. அதை தாண்டி இங்கே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஆம்ஃபி தேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ பெரிய மீட்டிங் ஆஃபீஸில், அப்புறம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் எதாவது பண்ணுறீங்கன்னா இங்கே பண்ணலாம். இங்கே அந்த நேராக பார்க்குறோம் பாருங்கள், அந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்
நீரூற்று இருக்குது, செயற்கை நீரூற்று தான், நல்லா இருக்குது. அங்கே இருக்க தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அதில் தெளிவாக இவங்க ஃபில்டர் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப தெளிவாக பார்க்கும்போதே நம்ம மனசில் இருக்க கஷ்டங்கள் குறையுது அப்படிங்கிறத எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சொல்லலாம். ஸோ லொக்கேஷனுக்கு நம்ம 5 out of 5 கொடுத்தோம். இங்கே இவங்களோட உள்ளே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம இன்னும் கிரவுண்டு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியெல்லாம் பார்க்கல, பட் இவங்க உள்ளுக்குள்ளே பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இது பழைய ரிசார்ட் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்க ரேட்டிங் படி பார்த்திங்கன்னா இதுக்கு 4 தரலாம் 5க்கு, அந்த அளவுக்கு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆம்ஃபி தியேட்டரில் தான் இவங்க லஞ்சுக்கு அப்புறம் வந்து ரெயின் டான்ஸுங்கிறத அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கஃபெட்டேரியா, அந்த ஆம்ஃபி தியேட்டருக்கு பக்கத்தில் வருது. இதுதான் கிரவுண்டில் இங்கே கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், டீம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அதே மாதிரி பஞ்சி ஜம்பிங் இருக்குது, பால் இருக்குது, ரொட்டேஷன் பால் இருக்குது, ரோப் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்திக்கலாம் நீங்கள். அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிக்கு இதெல்லாம் வந்து இவங்க ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணுற மாதிரி, கிரிக்கெட்டு, சைக்கிளிங்கு இதெல்லாம் ஃப்ரீ. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கார், இந்த மாதிரி பைக் இது பண்ணுறதுக்கு வந்து 4 ரவுண்ட்ஸுக்கு 200 + GST போடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது மற்ற ரிசார்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸில் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப நியூ திங்ஸ் இவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக 2.5 to 3 தான் கொடுக்க முடியும். அது இல்லாமல் இந்த கேரம், இன்டோர் கேம்ஸ் கேரம் இருக்குது, செஸ் இருக்குது, ஹேண்ட் ஃபுட்பால் இருக்குது, அதே மாதிரி டேபிள் டென்னிஸ் இருக்குது, பில்லியர்ட்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து 2.5 இல்லை 3 தான் தருவோம். அதுதான் ரேட்டிங். அப்புறம் இவங்க கொடுத்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரிசார்ட்டில் நம்ம இந்த அளவுக்கு ஃபுட் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் நல்லா இருந்தது. இந்த செஸ் போர்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 feet ஹைட்டுக்கு இருந்தது. நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. வெயிட் இன் த சென்ஸ் மேனேஜபிள் வெயிட் அது மாதிரி இருந்தது. வி கேன் டேக் இட் அண்ட் மேனேஜ் மூவ் இட் அக்கார்டிங்லி. அங்கே ஆல்ரெடி விளையாண்டுருந்தாங்க, அப்போ போயிட்டு எடுத்தது தான் இந்த கிளிப்பிங். ஸோ ஸ்போர்ட்ஸோட இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்கன்னா, இந்த ரெயின் டான்ஸ் 2:45 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெயின் டான்ஸு. மேலே அந்த டோமில் இருந்து பைப் மூலமாக ரெயின் மாதிரி வாட்டர் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் கீழே வரும்போது நமக்கு ரெயின் ஃபீலிங் கிடைக்குது. டிஜே இருக்கார், டிஜே வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணுறாரு. அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட்ஸ் பண்ணுறாங்க வர டீம்மேட்ஸ் எல்லாமே. இப்போ பார்க்குறதுக்கு அந்த அவங்களோட எனர்ஜி, சாப்பிட்டது, ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும், அதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் தான் வச்சுருக்காங்க. அந்த டோம்லேருந்து தான் தண்ணி வருது மழையாக. இது வந்து பார்த்திங்கன்னா 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நடக்குது. இந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 3.5 தரலாம். இந்த ரெயின் டான்ஸுக்கு நீங்கள் போகும்போது இந்த பேக்கேஜ் பேசிக்கோங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பெட் அனிமல்ஸும் வச்சுருக்காங்க, அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மற்ற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் ஓல்டான மாதிரி இருக்குது, இவங்க கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி ஆகணும். ஓவரால் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 2.5 தரலாங்க, அதுக்கு மேலே ஒர்த்து கிடையாது மற்ற ரிசார்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், ஃபுட்டுக்கு வந்து 4 out of 5 தருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்போவுமே உங்கள் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.